ஓகே, எசேக்கியேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் ஆமென் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் ஆமென் 22:30 வாசிங்க பார்க்கலாம். 22:30 வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஆமென், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன். ஆமென், சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவனையும் காணேன். எல்லாரும் சேர்ந்து ஜோசப் சகோதரர் சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து படிப்பீங்களா? சொல்லுவீங்களா? பின்னால ஆமா, எல்லாம் சொல்லுவீங்களா? எல்லாம் சொல்லுவீங்களா? சத்தமா இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்களா? இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்களா? 22 எடுத்துங்க. ஆமா, எல்லாம் சேர்ந்து நம்ம ஜோசப் சார் படிக்கும்போது எல்லாம் சேர்ந்து தமிழ்ல படிப்பாங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஓகே, இந்த காலையில திறப்புல நிற்கிற மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். அப்ப இப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவை, திறப்புல நிற்கிறவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு 4 காரியத்தை நான் சீக்கிரமா என்ன செய்ய போறேன்? சுட்டி காட்ட விரும்புகிறேன். கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபத்தை கர்த்தர் ஜனங்களிடத்துல என்ன செய்யறார்? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஜனங்களிடத்துல கர்த்தர் என்ன செய்யறாங்க? அவர் விருப்பமான ஜெபம். இப்போ நம்மளுடைய விருப்பமான ஜெபத்தை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, என் பிள்ளையை ஆசீர்வதியோ, என் வேலையை ஆசீர்வதியோ, என் குடும்பத்தை ஆசீர்வதியோ, உன்னை என் பொருளாதாரத்தை உயர்த்து என்று சொல்லி நம்மளுக்காக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆனா எசேக்கியேலின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுறார், திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை நான் என்ன செய்கிறேன்? தேடினேன், ஒருவனையும் காணோம் என்று சொல்லி ஆண்டவருடைய அங்கலாப்பை நம்ம பார்க்கிறோம். இந்த காலையில IPS சபை விசுவாசிகள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறார். நீங்க தான் அந்த தேசத்தின் திறப்புல நின்று ஜெபிக்கிறவர்கள். நீங்க தான் அந்த தேசத்துக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபித்தாதான் தேசம் பாதுகாக்கப்படும். நீங்கள் ஜெபிக்கும் போதுதான் தேசத்தின் சமாதானத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போதுதான் தேசத்துல நடக்கிற அக்கிரமங்கள் மாறும், தேசத்துல நடக்கிற கொள்ளைகள் மாறும். நீங்கள் ஜெபிக்கும் போதுதான் தேசத்திற்கு சமாதானத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்க. காலையில நான் சொல்லட்டும், இந்தியாவின் சமாதானத்திற்காக எல்லாரும் சொல்லுங்க, இந்தியாவின் சமாதானத்துக்காக. ஆண்டவரே, நான் வாழுகிற இந்த தேசத்துல சமாதானத்தை காண வேண்டும்பா. தேசத்துல அக்கிரமங்கள் மாற வேண்டும், கொலைகள் மாற வேண்டும், தற்கொலை மாற வேண்டும், விபச்சாரம் மாற வேண்டும், வேசித்தனம் மாற வேண்டும். எதற்காக நான் திறப்புல நிற்க இந்த காலையில உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபித்தாரா தேசம் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க இந்த காலையில வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுங்க, சோதோம் குமாராவின் பாவம் தேவ சமத்துல எட்டின போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி கேட்டார், ஆபிரகாமே, நான் சோதோம் குமாராவை என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன் சொன்ன போது இந்த ஆபிரகாம் திறப்புல நின்றார். ஆபிரகாம் திறப்புல நின்று தேவ சமூகத்துல ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தால் இந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ என்று சொல்லி தேவ சமூகத்துல திறப்புல நின்று சுவரை அடைக்கும்படியான ஜெபத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற நோவாவை கர்த்தர் எதுக்கு அனுப்பினாங்க? நோவா தேசத்துல பாவம் பெருகின போது நோவா பிரசங்கித்தார். ஜனங்கள் கேட்கவில்லை. ஒரு பெரும் மழை வந்தது, தேசம் அழைக்கப்பட்டது என்று
என்று பார்க்கிறோம். இந்த காலையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த தேசத்தை அழிக்காதபடி நாம் திறப்புல நின்று ஜெபிக்க இந்த காலையில சபையை கர்த்தர் கேட்கிறார், எதிர்பார்க்கிறார். உங்களை கொண்டுதான் இந்த தேசத்தை கர்த்தர் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சரி, இந்த காலையில உங்களுக்கு நான் வேதத்துல இருந்து ஒரு 4 காரியம் எப்படி எல்லாம் நாம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். கேட்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க, லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்தை வாசிங்க. 41 வாசிங்க. 41 லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது, இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, ஆமென், அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அந்த எருசலேமை பார்த்து என்ன செய்தாருங்க? கண்ணீர் விட்டார். அந்த வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தா எருசலேமில் ஆண்டவர் பவனியை ஆயத்தம் பண்ணுகிறாங்க. எல்லா ஜனங்களும் ஓசனா ஓசனா என்று சொல்லி அந்த பட்டணத்தில் எருசலேமில் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை உயர்த்தினார்கள், ஆராதித்தார்கள். ராஜா வந்திருக்கிறார், சமாதானத்தின் தேவன் வந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் ஓசனா என்று சொல்லி குருத்தோலை ஏந்திக் கொண்டு மகிழ்ச்சியாய் ஆராதித்தார்கள். ஆனால் அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். இந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார் என்றால், இந்த இப்ப இருக்கிற சமாதானம் வருகிற நாட்கள் என்ன செய்ய போது நீ காணாமல் போகும். உங்கள் கண்களில் பார்க்காது ஒரு கல் இராதபடி என்ன செய்ய இடிக்கப்படும் என்று சொல்லி அந்த பட்டணத்தை பார்த்து எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், யார் திறப்புல நிற்கிற மனுஷனை கர்த்தர் தேடுகிறார் என்றால், யார் தேவ சமூகத்தில் இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டது போல இந்த காலையில நாம் தேசத்திற்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜனத்தை கர்த்தர் தேடுகிறார். தேவ பிள்ளையே, இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், ஏதோ ஆராதனைக்கு வரும், சண்டே ஆராதனை பண்ணிவிட்டு போயிட்டோம், அதுதான் நம்ம வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தின் சமாதானத்துக்காக, இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் திறப்புல நின்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. 3 நாட்களுக்கு முன்பாக நான் சண்டிகார்ல என்னை கூப்பிட்டுருந்தாங்க, பாஸ்டர் இங்க வாங்க, ஒரு ஜெபம் நடக்கிறது, மோகன் சி லாசஸ் அவர் டீம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த டீம் வந்து ஒரு 30-40 பேர் எங்கிருந்து வராங்க? தூத்துக்குடி அந்த இடத்துல இருந்து ஜனங்கள் வந்து சண்டிகாடுக்காக என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. நான் போய் பார்த்தா இப்படிப்பட்ட ஜெபத்தை நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில. எல்லாரும் அந்த பட்டணத்துக்காக நம்ம ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணதில்லை, நானே ஜெபம் பண்ணதில்லை. சண்டிகாட் பட்டணத்திற்காக அழுந்து ஜெபம் பண்றாங்க. வந்த 40 பேர் அழுகிறாங்க, ஆண்டவரே இந்த பட்டணத்தை நீ அழிக்க கூடாது, நடக்கிற வேசித்தனம் மாறணும். எவ்வளவோ ஃபேக்டரி அவங்க சொல்றாங்க, அந்த சண்டிகாடுடைய டீட்டெயில்ஸ் அவங்க சொல்றாங்க, 500 ஃபேக்டரி 500 கம்பெனி பூட்டி இருக்கு, அதெல்லாம் தரக்கோனுப்பா, இந்த பட்டணத்தை சந்திங்க, இந்த பட்டணத்தை அழிக்க கூடாதுன்னு சொல்லி கண்ணீரோடு அவங்க ஜெபிக்கிறது பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு பாரம் வந்துருச்சு. ஏன் நம்ம இந்த பட்டணத்தில் இருக்கிறோம், நான் ஏன் ஜெபிக்க முடியல, நம்ம ஏன் இந்த கண்ணீர் விட்டு தேசத்துக்காக ஏன் கதறல அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிறதை கேட்டேன். இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த காலையில வர தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த பட்டணத்தை சந்திக்க, தேசத்தை சந்திக்க, தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்கள் மாற, தேசத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள் மாற இந்த காலையில சபையை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த காலையில உங்களை கர்த்தர் தேடுகிறார். தேவ சமூகத்தில் ஏசப்பா எருசலேமுக்காக கண்ணீர்
இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்கலாம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்களை கர்த்தர் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ள. எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தலை தண்ணீர்னாலும் என் கண்ணீருமாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி எரேமியா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த வசனத்தை வாசிங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி சொல்லுங்க, அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ட கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவு பகலும் சொல்றார் பாருங்க. என் குமாரத்தி கொலை உண்டு கொடுத்துள்ளவர்கள் நிமித்தம் நான் இரவு பகலும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எரேமியா சொல்றது பார்க்கிறோம். இந்த காலையில தேவ பிள்ளைய தேசத்தில் எவ்வளவு அநியாயம் நடக்கிறது. பெண்கள் கற்பழிக்கிறார்கள். பகல்ல நடக்கிற சம்பவம். போன வாரத்துல நான் கேட்ட மில்கி 2 குடும்பம் போனாங்க. 2 குடும்பத்துல ஒரு குடும்பத்தை விட்டு ஒரு குடும்பத்தை பிடித்து அவங்க மனைவி என்ன செய்த கற்பழித்தாங்க. எவ்வளவு ஒரு அநியாய தேசத்துல நடக்கிறது. எங்கேயோ நடக்கிறது அல்ல, அந்த ஆவி கிரியை செய்யும். அது பரவிக்கொண்டே இருக்கும். தேசத்துல நம்ம பிள்ளைகள் நடக்க முடியாது. இந்த நாட்கள்ல நம்ம பிள்ளைகள் நடக்கிறது என்றால் இந்த பாவம் பெருக பெருக பெருக, விபச்சாரம் பெருக பெருக பெருக, தேசத்துல பிள்ளைகள் நடக்க முடியாது. இந்த காலையில நான் சொல்லட்டு எரேமியா ஜெபித்தது போல, ஆண்டவரே என் கண்ணீரும் என் தலை தண்ணீருமாய் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். இந்த எரேமியாவை நம்ம பார்க்கிறோம். இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், நம் தேசம் பட்டணம் பாதுகாக்க, பெண்கள் பாதுகாக்க, குடும்பம் பாதுகாக்க கர்த்தர் ஜெபிக்கிற ஒரு திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். இந்த காலையில உங்களை தான் கர்த்தர் தேடுகிறார். உங்களை கொண்டுதான் இந்த தேசத்தின் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 14:17 வாசிங்க. 14:17 வாசிங்க. 14 என் கண்ணீரிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். பாருங்க, ஓயாமல் பாருங்க, எப்படி ஓயாமல் என் இரவும் பகலும் ஓயாமல் என் கண்ணீரில் என் கண் ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்ணீர்ல கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. வாசிங்க. என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அழிவினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறார். கொடிய காயத்தினால் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சேதப்படுத்தி இருக்கிறார். எப்படிங்க சேதம்? என் கண்ணீர் என்னவாமா? சேதப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை சேதப்படுத்தினா தேசம் சாபமாயிரும். ஒரு ரத்தம் சிந்தினா தேசம் சாபமாகும். தேவ பிள்ளை, இது ஒரு ரத்தம் விலை ஒரு ரத்தத்தோட விளக்குறீங்க. அது தேசத்துல ரத்தம் சிந்தப்பட்டால் தேசம் சாபமாயிரும். இதற்காக தான் எரேமியா ஜெபிக்கிற, ஆண்டவரே இரவும் பகலும் நான் தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன். இரவு பகலும் நான் தேசத்துல மன்றாடுகிறேன். இரவு பகலும் தேசத்துல நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இந்த காலையில நான் சொல்லட்டும், உங்கள் குடும்பம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. தேசத்தின் ஆசீர்வாதம், பட்டணத்தின் ஆசீர்வாதம், தெருவின் ஆசீர்வாதம், நாம் இருக்கிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட உங்களை கர்த்தர் இந்த பட்டணத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை இந்த பட்டணத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலையில நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்க நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் குடும்பத்திற்காக, பிள்ளைக்காக நான் கண்ணீர் விட்டு, இனி நான் தேசத்திற்காக, தேசத்தின் சமாதானத்திற்காக
ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி, அப்பா இந்த காலையில் அப்படிப்பட்ட அபிஷேகம் கண்ணீரின் ஜெபம் எனக்குள் ஊற்றப்படட்டும். இந்த காலையில் மேல அப்படிப்பட்ட ஜெபத்தை தாருப்பா. இதுவரைக்கும் நான் ஜெபிக்கலப்பா. அப்படி இந்த கால் சொல்லுங்க, எல்லாம் வாய்தான் தரங்களே. அப்படிப்பட்ட ஜெப ஆவியை கர்த்தர் எங்களுக்கு ஊற்றுங்க. சபை மேல ஊற்றப்படட்டும், என் பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும். நாங்கள் திறப்புல நின்று அன்றைய கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க, இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்க கூடாதபடி தடை பண்ணின எல்லா தடைகளை உடைக்கிறோம். சொல்லுங்க, ஒட்டைக்கப்படுவதாக, ஒட்டைக்கப்படுவதாக. என் ஜெபத்தை தடை பண்ணுகிற எல்லா ஆவிகளை நான் நிர்மூலமாக்கி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா கத்தா ரபா. இந்த காலையில சபை மேல கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஜெபம், எல்லாரும் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 4:1 வாசிங்க. ஆமென். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோவான் ஸ்நானங்கள் போய் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தால பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்குறார். உடனே இங்க ஆவியானவர் எங்க கொண்டு போறாருங்க? எங்க கொண்டு போறார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். எதற்காக கொண்டு போகிறார்? பிசாசினால் சோதிப்பு இருந்தாலும் 40 நாள் என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்ணுகிறார். அப்ப அந்த ஆவியானவர் அவர் என்ன செய்யறாங்க? பலத்தை கொடுத்து 40 நாள் ஜெபிக்க அவருக்கு உன்னத பலத்தை ஆவியானவர் என்ன செய்தார்? கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது ஜெபம் எப்படி இருக்கும்னா ஆவியில ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில. முதலாவது ஜெபம் கண்ணீரின் ஜெபம். இரண்டாவது ஜெபம் ஆவியில ஜெபம் பண்ணும். இப்ப ஆவினா என்ன பாஸ்டர்? அப்பனா அந்த உன்னத அபிஷேகம், அந்த மேல் வீட்டு அறையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜெபிக்கும் போது இந்த ஆவியானவர் அவங்க மேல என்ன செய்தாங்க? ஊற்றப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த ஆவியானவருடைய அந்த அனுபவம் நாம் பெற்றிருக்க வேண்டும். சும்மா நாம ஜெபிக்க கூடாது. ஆவியானவர் வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தா ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நம்மளுக்கு என்ன செய்யறாராமா? உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நம்மளுக்காக வேண்டுதல் செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் பெருமூச்சோடு. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் பெருமூச்சோடு. அப்படின்னா வேண்டுதல் நம்மளுக்கு அறியாம நம்ம என்ன ஜெபிக்கிறதுனே தெரியாது. நிறைய பேருக்கு என்ன செய்யுதுங்க? என்ன ஜெபம் பண்றதுனே தெரியாது. சும்மா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஆசீர்வாதம், இவங்க ஆசீர்வாதம், இவங்க ஆசீர்வாதம். ஆனா எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா ஆவியானவரிடத்துல கேட்கணும். ஆவியானவரே, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அப்போ ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஜெபத்தை கற்றுக் கொடுப்பார். அவர் உணர்த்துவார். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். நான் வேண்டிக் கொள்வதற்கு அறியாது இருக்கும் போது ஆவியானவர் உங்களுக்காக என்ன பெருமூச்சோட வேண்டுதல் செய்ய. எல்லாரும் சொல்லுங்க, பெருமூச்சோட வேண்டுதல் செய்ய அவர் ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க அபிஷேகம் பெறலாம் அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார்? இதற்காக ஜெபம் பண்ணுங்க, இதற்காக ஜெபம் பண்ணுங்க, இதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் என்னென்ன நடக்கிறது தேசத்துல அதையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வாருங்க? உணர்த்துவார். இதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்காக என்ன செய்வாருங்க? பெருமூச்சோடு. அப்பனா நம்ம ஜெபிக்க முடியாது. நம்ம பலவீனம்
வந்துருங்க. சொல்லுங்க. தூக்கம் வரும், கொட்டாய் வரும். அப்பதான் தூக்கம் வந்து கொட்டாய் வந்து ஜெபிக்க முடியும். அப்ப எப்ப அந்த ஆவியானவரோடு நீங்க ஜெபம் பண்றீங்களா, அப்பதான் பெருமூச்சோட நீங்க ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. அப்புறம் இந்த காலையில நம்மளுடைய இரண்டாவது ஜெபம் எப்படி இருக்கும்? இந்த ஆவியானவரோடு கூட வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6:18 சொல்லுங்க. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தோடு ஆவியோடு ஆவினாலே ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லப்படுதுங்க? ஆவினாலே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமே. வேதம் சொல்லுங்க 18 வாருங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. எதுல ஜெபம் பண்ணுங்க? ஆவியிலே ஜெபம் பண்ணணும். ஆவினா நல்ல அந்நிய பாஷைகளை பேசி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுக்கு ஜெபத்தை ஊற்றி தருவார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. 23வது ஆண்டு போன வருஷம் டிசம்பர்ல அந்த மோமன்சி லாசஸ் அவங்க டீம் வந்து ஜெபம் பண்ணாங்களாமா. எங்க ஜெபம் பண்ணாங்க? எங்க ஜெபம் பண்ணாங்க? தூத்துக்குடி அவங்க இருக்கிற ஏரியால 23 போன வருஷம் டிசம்பர் லாஸ்ட்ல ஜெபம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் டீமாய் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்னாராமா, இதெல்லாம் இந்த வருஷத்தை இந்த பட்டணத்துல நடக்க போகிறது. இதெல்லாம் நிறுத்த நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் டீமாய் குழுவாய் போய் அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் என்ன செய்தாராமா? பேசினாராமா. எப்ப பேசினார்? ஆவியானவரோடு கூட இருக்கும் போது, ஆவியானவரோடு கூட ஜெபம் பண்ணும் போதுதான் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில நான் சொல்லட்டும், நம் ஆண்டவர் பேசுகிற ஆவியானவர், நம் ஆண்டவர் உணர்த்துகிற ஆவியானவர். இந்த காலையில நாம் கல்லும் மரத்தை ஆராதிக்கவில்லை, அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வரல. அவர் பேசுகிறவர், உணர்த்துகிறவர். இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், நாம் இதுவரைக்கும் நம்ம சாதாரணமா ஜெபித்தது போதும். இந்த காலையில் ஆண்டவர் ஆவியானவரை என்னை நிரப்புங்கப்பா. இதுவரைக்கும் நான் ஜெபித்த ஜெபத்துல உன்னி வருகிற நாட்கள் எனக்குள்ள ஒரு மாற்றம் வருவதாக. ஆவியானவர் இடைப்படுவாராக. ஆவியானவரோட உணர்த்தலோடு கூட ஜெபிக்க இந்த காலையில அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே சொல்லி யார் தேவ சமூகத்துல அப்படிப்பட்ட வாஞ்சியோடு தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போதுதான் ஆவியானவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த காலையில ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார். அந்த மகனுக்கு நான் சொன்னேன், நான் ஆவியானவர் சொன்னார், நீ சொல்லு. என்ன சொல்றேன்னா, இந்த மகனுடைய வார்த்தையிலிருந்து தேவ வல்லமை புறப்படும். அநேக ஜனங்கள் கேட்டு தேவனுங்க எப்படி யோவான் ஸ்நானகன் எங்க பிரசங்கித்தாருங்க? எங்க வனாந்தரத்துல பிரசங்கித்த போது ஜனங்கள் என்ன கேட்டாங்க? கேட்டு வந்து ஓடி வந்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வ வல்லமை அந்த மனுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. பேசும்போது ஜனங்கள் கேட்பார்கள். இவன் பேசும்போது தேவ வார்த்தை ஜனங்கள் ஆயிரமாய் கேட்பாங்க. நான் காலையில உங்களுக்கு சொல்லட்டும், அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, ஒரு ஆமென் தான் சொல்லுங்க. உணர்த்துகிற ஆவியானவர், பேசுகிற ஆவியானவர். ஐயா அம்மா, அந்த காலையில சகோதரா, ஏதோ சண்டே சர்ச்சுக்கு வரும், முடிஞ்சது, நம்ம வாழ்க்கை முடிஞ்சது, உன்னை அடுத்த வாரம் வரலாம், காணிக்கப்பட்ட அந்த காலம் முடிந்தது. உன்னை வருகிற நாள் ஆவியானவருடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆவியானவரோட உணர்வோடு நாம் ஜெபிக்கும் போது தேசத்துல நடக்க போகிற எல்லா காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். உணர்த்துவார். எங்கேயோ நடக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எங்கேயோ நடக்கிறதை ஆவியானவர் உணர்த்துவார். அப்படிப்பட்ட ஜெப ஆவியை இந்த காலையில உங்களுக்கு கர்த்தர் ஊற்ற போகிறார். ஒரு ஆமென் தான் சொல்லுங்க. ஊற்ற போகிறார். அப்படிப்பட்ட ஆவியானவரோட உணர்வோடு நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இந்த காலையில உங்களுக்கு தருவாராக. ஆனா ஜெப தடை பண்ணது யாருங்க? பிசாசு. ஜெபிக்க கூடாது. ஜெபித்த ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க.
நான் எப்ப நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து பெருமூச்சோட, எல்லாரும் சொல்லுங்க, பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த ஆவியானவர் அங்கே இங்கே இல்ல, நம்ம மத்தியில் இருக்கிறார். இந்த காலையில நீங்க கேட்கும் போது அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார், உங்களுக்குள்ள உலாவுவார், உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தருவார். இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்கவே இல்லைன்னா அந்த ஆவியானவருடைய உணர்வை கேளுங்க. ஆவியானவரே எனக்குள்ள வாரும், ஒரு ஜெப ஆவியை மேல ஊற்றுகின்றவரே, தேசத்துக்காக திறப்புல நின்று ஜெபிக்க ஒரு ஜெப ஆவி என் மேல ஊற்றப்படுவதாக. ஹalleluya. வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. எல்லாம் 2 தீமோத்தேயு புஸ்தகம், 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன புத்தி கொடுத்திருக்கிறாங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். நிறைய பேர் ஜெபம் பண்றது அவங்களுக்கே தெரியும், எதுக்கு ஜெபம் பண்றேன்னே தெரியும். அவங்க பாட்டுக்கு உலகிட்டே இருப்பாங்க. ஒன்று நம்ம சொல்றது ஒரு ஜெபக்குறிப்பு சொன்னா அதை விட்டுருவாங்க. எங்கேயோ அமெரிக்காவில் நடக்கிற ஜெபம் இருக்கு, இந்த ஜெபக்குறிப்பு நம்ம சொன்னது என்ன செய்வாங்க, அதை ஜெபம் பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு அமெரிக்காவை ஆசீர்வதி, ஜப்பானை ஆசீர்வதி. ஆனா அவங்களுக்கு ஒரு தெளிவே இருக்காது, எதுக்கு ஜெபம் பண்றோம். ஆனா வேதம் சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறாருங்க, தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். சொல்லுங்க. நீங்களாம் நம்ம ஆவியானவர் இருந்தாதான் என்ன வருங்க, ஆவியானவரே இல்லைன்னா அப்படின்னா என்ன இல்லைங்க உங்களுக்கு, நம்மளுக்கெல்லாம் தெளிவே இருக்காது. நம்ம பாட்டுக்கு போவோம் வரும், எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். என்னமோ சொல்லியிருப்போம், நான் பாட்டுக்கு நடக்கிறேன். அப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க, தெளிவு இல்லை. அந்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் சொல்லுங்க, தெளிவின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், அற்புதத்தின் ஆவியானவர். நான் காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், அதே ஆவியானவர் ஆதி சபையில இறங்கின ஆவியானவர். சொல்லுங்க, ஆதி சபையில 120 பேர் மேல இறங்கின அதே ஆவியானவர். சொல்லுங்க, அதே ஆவியானவர். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா, அதே ஆவியானவர் இந்த காலையில எங்கள் சபையில இறங்குங்கப்பா. ஆவியானவர் இறங்கினதாலதான் பேதர் எங்க இருந்தாங்க, சொல்லுங்க, சிறைச்சாலையில் இருந்தாங்க. யார் ஜெபம் பண்ணாங்க, சபை மக்கள் தான் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்ணாங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஊக்கத்தோடு பண்ணனால அங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஊக்கத்தோடு தூங்குறாங்க. ஊக்கத்தோடு ஏதோ அவருக்கு என்ன இல்லைங்க, ஜெயில இருக்க கவலையே. இப்ப என்னை தூக்கி ஜெயில போட்டா, ஐயோ அப்பா, ஐயோ ஐயா ஐயப்பா எல்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லுங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் பழப்பிட்டு இருப்பேன். ஆனால் அந்த சபை எப்படி, ஆவியானவனால் நிரப்பப்பட்ட சபை, ஆவினால நிரப்பப்பட்ட சபை. அதனால பேதர் என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில தூங்குறாங்க. சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ண போது அங்க அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க, அற்புதம் நடக்குதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அற்புதம். ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியானவரோடு கூட நாம் இருக்கும் போது அந்த ஜெப ஆவியை கர்த்தர் நம்மளுக்கு தருகிறார். இந்த ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார். இந்த ஆவியானவரோடு கூட ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய உணர்வு நமக்கு வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் அபிஷேகம் பெறலைன்னா இந்த காலையில கேட்கிற ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை என் மேல என்ன செய்யுங்க, ஊற்றுங்கப்பா. அந்த ஆவியானவர்னால என்னை நிரப்பப்படட்டும் என்று சொல்லு. அதான் ஆவியானவர் எங்க கொண்டு போனாருங்க, வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அவர் ஜெபம் பண்ணினா அந்த ஜெபாவி கர்த்தர் நம்ம மேல இந்த காலையில ஊற்ற தேவன் வல்லவராய். எல்லாம் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி அப்படியே கேளுங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாருப்பா. இது வரைக்கும் எனக்கு எதுக்கு ஜெபிக்க தெரியாதனே இருக்குப்பா. இந்த காலையில நான் ஆவியானவர் உணர்வோடு உணர்த்தலோடு ஜெபிக்க இந்த காலையில் அப்படிப்பட்ட ஜெப ஆவியன் மேல ஊற்றப்படட்டுப்பா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க,
ஜெப ஆவியானவர் ஊற்றுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஜெபம். மூன்றாவது ஜெபம் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒன்று கண்ணீர், இரண்டாவதுங்க ஆவியானவரோடு கூட இணைந்து செபிக்கிறது. மூன்றாவது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, யாத்திராகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யாத்திராகம் 2:24 வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு கூட ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமென், நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. சரி, இங்க ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்காங்க? எகிப்துல இருக்காங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அப்ப புதிய எகிப்து ராஜா பார்வோன், புதிய பார்வோன் ராஜா வந்த போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி இருக்கிறதை பார்த்து அந்த ராஜா கிட்ட வந்துச்சுங்க, கோபம் வந்துருச்சு. இவங்க பெருக கூடாதுன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் ராஜா என்ன செய்த? ஒடுக்கினான். வேதம் சொல் ஒடுக்கினான், துன்பப்படுத்தினான். அவர்கள் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்ததுனால அவர்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்தார்களாமா? ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ணிக்கலாங்களாமா? பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பெருமூச்சு விட்டு. எல்லாரும் சொல்லுங்க பெருமூச்சு விட்டு. எல்லாரும் சொல்லுங்க பெருமூச்சு. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. பெருமூச்சு விடுறது கேட்டுட்டீங்களா? இப்படி ஜெபம் பண்ணிருக்காங்க. பெருமூச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் என்ன செய்ய? அவருடைய சன்னதியில போயிட்டுதான். இஸ்ரவேலின் பெருமூச்சின் என் சன்னதியில எட்டுனதுனால ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்ணின நான் நினைவு கூர்ந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் நம்ம இடத்துல மூணாவது இதை கேட்கிறாரு, பெருமூச்சின் சத்தம். எல்லாரும் சொல்லுங்க பெருமூச்சின் சத்தம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை விடுவித்தார் அல்லவா? அதே தேவன் இந்த காலையில பெருமூச்சின் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். திறப்பில நின்று பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறார். இந்த காலையில உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேசத்திற்காக அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக. நம்ம தேசத்துல எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. விபச்சாரத்திற்கு அடிமை, விக்கிர ஆராதனைக்கு அடிமை, குடிக்கு அடிமை. ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களை கர்த்தர் அந்த விடுவிக்கிறார். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை விடுவிக்க, இந்த பஞ்சுகுல ஜனங்களை விடுவிக்க, பஞ்சாப்ல இருக்கிற ஜனங்களை விடுவிக்க, சண்டிகார்ல இருக்கிற ஜனங்களை விடுவிக்க நாம் திறப்பில் நின்று பெருமூச்சோடு கூட ஜெபிக்கிற ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யார் என்னிடத்தில் ஜெபிப்பார்கள்? யார் என் சமூகத்தில் வந்து ஜெபிப்பார்கள்? பெருமூச்சு விட்டு ஜெபிப்பார்கள். அப்படிப்பட்ட ஜெப ஆவியை கர்த்தர் காலையில யார் அப்படிப்பட்ட தானம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த காலையில பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் தரும்படியாக கர்த்தர் நம்ம மடியில ஒரு நடுவுல இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம், மார்க்கின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தால் 7:34 சொல்லுகிறது. மார்க் 7:34 வாசிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு பாருங்க. இயேசுவன வானத்தை அண்ணாந்து பார்த்து. எதற்காக வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார் என்றால், ஊமையும் செவிடும் உள்ள ஒருவனுக்கு இயேசு அற்புதம் செய்தார். எப்படி செய்தார் என்றால், பெருமூச்சு விட்டு. எதுங்க? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா திறக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லுங்க பெருமூச்சு விட்டு. இயேசு இந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க தான் அந்த
பெருமூச்சு ஜெபத்தை செய்கிறவர்கள். இந்த காலையில பாருங்க எவ்வளவு பேர் பிசாசினால் அடிமையா இருக்கிறாங்க. இந்த மகன் பிசாசினால் கொன்ன வாயு செவிடுமா இருந்தார். இயேசு அவனை பார்த்து ஜெபம் பண்ணினார், பெருமூச்சு விட்டு எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த காலையில நீங்க தான் திறக்கிறவர்கள். சொல்லுங்க, பூட்டுகிறவர்கள். தேசத்துல நடக்கிற சம்பவங்களை பார்த்து தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். இயேசு எப்பத்தான் சொன்ன போது ஊமையும் செகடும் இருந்த அந்த அடைப்பை கர்த்தர் திறந்தார் அல்லவா. இந்த காலையில கர்த்தர் திறப்பா, சுவிசேஷ வாசல்களை திறப்பா. பஞ்சாப்ல சுவிசேஷ வாசல்களை திறப்பா, பஞ்சுக்குலால சுவிசேஷ வாசல்களை திறப்பா, இமாச்சல சுவிசேஷ வாசல்களை திறப்பா. யார் தேவ சமூகத்தில் பெருமூச்சுட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் தேசத்தில் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பா. இந்த காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் திறப்பா. எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் திறப்பா. இரும்பு தாழ்பால்களை முறித்து வெங்கல கதவுகளை உடைத்து இந்த காலையில உங்களுக்கு கர்த்தர் பொக்கிஷங்களை கொடுப்பா, திறப்பா. உங்க வேலை ஸ்தலத்துல இதுவரைக்கும் எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் திறப்பா. உங்க வியாதி இதுவரைக்கும் எத்தனை நாட்களா வியாதி பாஸ்டர், இந்த வியாதி என் வாழ்க்கையில போக மாட்டேது. இந்த காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல, பெருமூச்சின் சத்தத்தை கேட்பா. உங்க வியாதி திறக்கப்படும். 10 வருஷம் வியாதி திறக்கப்படும். 5 வருஷம் வியாதி கர்த்தர் சுகமாக்குவா. நான் எல்ஷடா, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். இந்த காலையில எந்த வியாதி எந்த பிரச்சனையோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் திறக்கிறவர், பூட்டப்படாதபடி திறக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கப்படாதபடி பூட்டுகிறவமான தாவீதின் திறவுகோல் உடையவர். நக்காலையில் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். இதுவரைக்கும் இதெல்லாம் கற்பம் பூட்டப்பட்டு இருக்கிறதா இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படும். அப்பா, இதுவரைக்கும் உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? பெருமூச்சுட்டு கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். நம் தேவன் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? காலையில தேவனால எல்லாம் கூட. எல்லாம் சொல்லுங்க, தேவனால சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனால எல்லாம் கூட. சொல்லுங்க, எல்லாம் கூட, எல்லாம் கூட. உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிறவன் பெரியவர். எல்லா காரியங்களும் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம். காலையில நாம் ஆராதிக்கிற தேவன் சின்னவர் அல்ல, பெரியவராய். தாவீது சொல்லுகிறார், கோலியாத்துக்கு முன்பாக நிற்க சொல்றார். நீ கோலியா, நீ பட்டயத்தோடு கேடகத்தோடு வருகிறாய். இவர் என்ன சொல்றாருங்க? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா. அவன் எப்படி பார்த்தாருங்க இந்த ஆண்டவரை? தாவீது எப்படி பார்த்தார்? தம்பி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். பட்டயம், நீ என்னடா? நீ என்ன பெரிய பர்வதமாடா? நான் இது சொல்றேன், செருபவேல் சொல்றான், ஏன் பர்வதமே செருபவேலுக்கு முன்பாக சமம் பூமியாக்கப்படுவதாக. என் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய தேவனாலே. சொல்லுங்க, தேவனாலே. சொல்லுங்க, தேவனாலே பெரிய காரியம். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பெரிய காரியம். இது பெரிய காரியம். இந்த சபை பெரிய காரியம் செய்ய போகிறது. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் சும்மா ஓட்டம் வரல, நான் தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய வந்திருக்கிறேன். காலையில உலகம் என்ன உலகம், நம்மளுக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா. அல்லேலூயா. பவுலை பார்த்து பவுல் சொல்றா, தீமத்தை பார்த்து சொல்றா, என்ன சொல்றாரு? பயமுள்ள ஆவியை கொடாமல்
பலமும் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ளார். அப்படா சொல்றார் பவுல் சொல்றார், அதே தீமோத்தேயே, உனக்கு தெளிவு புத்தி எதுக்குடா? நம்ம தேவன் யார் என்று தெரிந்து கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் அந்த நம்ம தேவனை எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? எப்படி பார்ப்பாங்க? இயேசு குழந்தை இயேசு பார்ப்பாங்க. இன்னி ஆண்டவர் சும்மா சின்ன உலகம் பார்க்கும் அப்படி குழந்தை இயேசு. ஆனா உங்களுக்குள் இருக்கிறவர் சேனைகளின் தேவனாக இருப்பார். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். காலையில் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், இந்த தேசம் இயேசுவை காண வேண்டும். ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. சொல்லுங்க, ஆமா, எழுப்புதல் வரப்போகிறது. எப்போ அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்துக்கு சிக்கன் மட்டன் என்னங்க சரி. அப்பனா எந்த ஒரு மனுஷனுக்கு முன்னால் நம்மளுக்கு என்ன இல்லைங்க, போராட்டம் இல்லை. எதோடு கூட போராட்டம்? அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அரண்களை. தேசத்துல இருக்கிற அரணெல்லாம் என்ன செய்ய போகுதுங்க? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். என்ன சொல்லுதுங்க? பள்ளங்கள் எல்லாம் மலைகள் எல்லாம் அது சொல்ல மாட்டீங்க. பயந்து போகும். எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ, மலை தேடி போறாங்க ஜனங்க, அதெல்லாம் தகர்த்துரும். எங்க ஆண்டவர் சொல்றார், மலைகள் குன்றுகள் தகர்ந்து போகும், கோணலானவைகள் எல்லாம் கர்த்தர் நேராக்குவார், கரடு முரடானவைகளை சமமாக்குவார். யாரை கொள்ளுங்க? சொல்லுங்க, யாரை? சொல்ல மாட்டீங்களா? இது சத்தமா சொல்ல மாட்டீங்க. இது போதாதுங்க. கர்த்தர் எல்லாம் மாற்றம் மாமிசத்தோடு. சொல்லுங்க, யுத்தம் இல்லை. நம்மளோட யுத்தம் எங்க? துறைத்தடங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நம்மளுக்கு யுத்தம் உண்டு. சபைக்கு வரவங்களுக்கு என்ன இல்லைங்க? அப்படின்னா யுத்தமே இல்லைன்னா நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? யுத்தம் இல்லைன்னா நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க யுத்தமே உங்களுக்கு இல்லைன்னா எங்க இருக்கீங்க? நீங்க உலகத்துல இருக்கீங்க. எதுல இருக்கீங்க? குத்தி குத்தி போவாங்க தானே, ஆயுத பூஜைக்கு அங்க, சரஸ்வதி பூஜைக்கு இங்க. அப்புறம் யுத்தம் யாருக்கு யுத்தம் இருக்குங்க? யாருக்கு யுத்தம் இருக்கு? சபைக்கு யுத்தம். சபை போராடினாலும் என்ன யுத்தம்? துறைத்தடங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு யுத்தம் உண்டு. உங்களுக்கு ஒரு போராட்டம். அப்ப நீங்க என்ன ஜெபம் இருக்கணும்? உங்களுக்கு என்ன சொல்லுங்களேன்? யாரும் ஒன்று சொல்ல மாட்டேங்க. போராடி ஜெபிக்கணும். சத்துருவின் அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படி உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கிறாங்க? சொல்லுங்க, என்ன பலன்? தேவ பலன். தேவ பலத்தினால் என்ன செய்ய போறீங்க? அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கணும். அப்பனா உங்க ஏரியால ஏதாச்சும் அரண் இருந்து அதை பார்த்து அப்படி நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? அதோட கூட சொல்ல மாட்டீங்க. அதோட ஐக்கியமாயிட்டு உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு அரண் இருக்குன்னு வைங்க, அதை பார்த்து சிரிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க அதுக்குள்ளார என்ன செய்யுங்க? ஐக்கியம். உங்களுக்கு அதுக்கு அது உங்களுக்கு பார்த்தல, இது நம்ம அந்த அரனை பார்த்தா உங்களுக்கு என்ன வரணுங்க? சொல்லுங்க, என்ன வரணுங்க? மதுரையில பிரேயர் வாக்கு போனாங்க. ஐயா அரண் இருந்துதான் போய் கை வச்செல்லாம் ஜோம் பண்ணாங்க.
எல்லாம் சொன்னா இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இடிக்குமா பண்ணுவா. அவன் கவர்மெண்ட் ஒரு திட்டம் போட்டாங்க, ரோடு பெருசு பண்ண இதெல்லாம் இடிக்க அப்படின்னு. அப்படிதான் இதெல்லாம் நடக்க போகுது. இந்த பிராண்டி கடையெல்லாம் எடுக்க போறாங்க. நீங்களே இத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்களா? இதெல்லாம் போயிடும். எங்கெல்லாம் கோட்டை இருக்கிறதால எடுக்கப்படும். கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகுது. இது கட்டாயம் வரும். யாரும் தடை பண்ண முடியாது. எந்த ராஜ்யம் வரட்டும், எந்த ராஜா ஆட்சி செய்யட்டும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பப்படும். கோணலானவைகள் சமமாக்கப்படும், கரடானவைகள் சமமாக்கப்படும். ராஜா கட்டாயம் வருவார். சொல்லுங்க, ராஜா வருவார். உங்களை கொண்டுதான் வருவார். நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் போராட ஆயத்தமா? கர்த்தர் உங்களை கொண்டுதான் பலத்த காரியங்களை கர்த்தர் தேசத்துல செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்குள்ள என்ன வரும்? நல்லா வைராக்கி கொண்டு வரோம். நல்லா இருக்கக்கூடாதுப்பா. இந்த அசுத்தமலை இந்த தேசத்துல என்ன செய்யக்கூடாது? ஆசா சொன்னாங்க, ஆசா ராஜ்யம் பண்ணும்போது என்ன தேசத்துல என்ன இருக்குங்க சொல்லுங்க? இளைப்பாறுனா என்ன? சமாதானம். ஒரு சவுண்ட் இல்லை, கலவரம் இல்லை, கொலை இல்லை, சமாதானம். நம்ம ராஜா ஆட்சி செய்தால சமாதானம். நம்ம ராஜா இல்லைன்னா சமாதானம் சொல்லுங்க. அப்புறம் அந்த ராஜா யாருக்குள்ள இருக்காங்க? உங்களை கொண்டுதான் தேசத்தின் சமாதானம். உங்களை கொண்டுதான் தேசத்தின் சமாதானத்தை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார்.